ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீதேவி ஹாப்பி ஹோம் என்னோடய சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். இன்னையோட 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு தைப்பூரி தான் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் உருளைக்கிழங்கும் சுண்டலும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இம்லி சட்னிக்கு பேரிச்சம்பழம், புளி, தனி மிளகாய் பொடி, உப்பு, வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புதினா மின்ட்டு சட்னி வேணும் இல்லையா, அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இம்லி சட்னி ரெடி ஆகிட்டுருக்குது. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் அந்த புளியோட பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அதை ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்து தனியாக கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். அதில் கருப்பு சுண்டல் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தயிரும், ஒரு கப்பு தயிர், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ப்ரீ பிளானாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக பூரி பொரித்து சாப்பிட்டுடலாம். பூரி ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன் கடையில், அதனால் அது நான் வீட்டில் எனக்கு அது செய்ய வரலை, அதுக்காக தான். இப்போ வெங்காயமும் தேவை இல்லையா, வெங்காயமும் கொத்தமல்லியும் கலந்து எடுத்து வச்சுட்டேன். இம்லி சட்னி ரெடி, மின்ட்டு சட்னி ரெடி, பட்டாணி இல்லை அது சுண்டல் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு, இப்போ உருளைக்கிழங்குல கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, வேணும்னா சாட் மசாலா ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ பூரியை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூடில் பூரியை போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பூரியில் ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன செய்தோமோ அதை எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணி கடையில் இருக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டோட வீட்லேயே ஈஸியாக ஒரு தஹி பூரி பண்ணுறோம். இம்லி சட்னி, மின்ட்டு சட்னி செய்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தோம்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு தஹி பூரியே ரெடி ஆகிடும். இதுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் மேலே கார்னிஷ்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓமப்பொடியும் வாங்கி வச்சுருக்கேன். இது இங்கே ஓமப்பொடி நார்த் இந்தியாவில் போட மாட்டாங்க. அதுக்கு அந்த சேவுக்கே வேறு பேர் சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியல. அதனால் நான் ஓமப்பொடி வாங்கி வச்சுருந்து மேலே போட்டுக்கிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய ஸ்டைலில் நான் வீட்டில் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப மெனக்கடல் எதுவும் கிடையாது. என்ன அந்த சென்னா உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கிற இந்த நேரம் தான். மற்றதெல்லாம் ரெடியாக வீட்லேயே இம்லி சட்னி எப்பவும் வீட்டில் வச்சுருந்தோம்னா ப்ராப்ளம் இல்லை. எப்போ தோணுதோ அப்போ நம்ம தஹி பூரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பூரி திரட்டுறதுக்கு எனக்கு வரல, அது எப்படி பார்த்தாலும் புஷ்ஷுன்னு எழும்ப மாட்டேங்குது. அதனாலேயே அதை நான் விட்டுட்டு கடையில் வாங்கிக்கிட்டேன். இப்போ அழகாக தயிர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு, வெங்காயம் வச்சு, அதுக்கு மேலே சுண்டல் வச்சுட்டு, கேரட்டு, பீட்ரூட் துருவி வச்சுருக்கிறத மேலே போட்டு, திரும்பவும் மேலே ஒரு முறை இம்லி சட்னியை ஊற்றிட்டு, அப்படியே லைனாக மொத்தத்துக்கு ஊற்றிட்டு, சேவ் இருக்குது இல்லையா, அந்த சேவ் போட்டு தயிரை போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா உண்மைக்குமே கடையில் எப்படி இருக்கோ அந்த ரியாலிட்டிக்கான டேஸ்ட்டோடு இருந்தது. சிம்பிளாக வீட்டில் செய்து சாப்பிட்ணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6 பீஸே கடையில் 75 ருபீஸ் கொடுத்து நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. வெளியே 6 பீஸ்க்கு மேலே சாப்பிட்டோம்னா காசு எகுறுதேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். நேற்று வீட்டில் நான் நல்லா ஒரு 8 பீஸ்க்கு மேலே சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.